வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள திருநின்றவூர் பக்தவச்சல பெருமாள் கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோவில் மூலவர் பக்தவச்சல பெருமாள், தாயார் எண்ணெய் பெற்ற தாயார். பெருமாள் 11 அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் பஞ்சாயுதமேந்தி ஸ்ரீதேவி பூதேவியுடன் அருள்பாலிக்கிறார். ஒரு சமயம் திருமாலிடம் கோபித்து கொண்டு வைகுண்டத்தை விட்டு திரு ஆகிய மகாலட்சுமி இத்தலத்தில் வந்து நின்றதால் திருநின்றவூர் என்று ஆனது. மகாலட்சுமியை சமாதானம் செய்ய சமுத்திரராஜன் வந்திருந்தார். மகாலட்சுமி அதற்கு சமாதானம் ஆகவில்லை. உடனே சமுத்திரராஜன் வைகுண்டம் சென்று திருமாலிடம் தாங்களே திருநின்றவூர் சென்று தேவியை இங்கு அழைத்து வர வேண்டும் என்று கூறினார். சமுத்திரராஜனை தலம் வந்து மகாலட்சுமியை பார்த்து, பார்க்கடலில் நீ பிறந்ததால் நான் உனக்கு தந்தையாக இருந்தாலும் இப்போது நீ என்னை பெற்ற தாயார், அதனால் உடனே நீ வைகுண்டம் செல்வாயாக என்று கூறினார். பெருமாளும் வந்து மகாலட்சுமியை சமாதானம் செய்கிறார். மகாலட்சுமி வைகுண்டம் செல்கிறார். பக்தனின் வேண்டுகோளுக்கு இணங்க பெருமாள் இத்தலம் வந்ததால் பெருமாளுக்கு பக்தவத்சலன் என்ற பெயர் வழங்கப்படலாயிற்று. சமுத்திரராஜனும் மகாலட்சுமியை என்னை பெற்ற தாயே என்றதால் அப்பெயரே நிலைத்துவிட்டது. சமுத்திரராஜனின் வேண்டுகோளுக்கு இணங்க பெருமாளும் தாயாரும் இத்தலத்தில் திருமண கோலத்தில் அருள் பாலிக்கிறார்கள். பொதுவாக பெருமாள் சயனித்திருக்கும் கோலத்தில் இருக்கும்போது அவருடன் நாம் ஆதிசேஷனை தரிசித்திருப்போம். ஆனால் இத்தலத்தில் ஆதிசேஷன் தனி சன்னதியில் எழுந்தருளியிருப்பது வேறு எங்கும் காண முடியாத விசேஷ அமைப்பாகும். ஆதிசேஷன் சன்னதியில் புதன்கிழமை தோறும் நெய்விளக்கு ஏற்றி பால் பாயசம் படைத்து அவருக்கு அர்ச்சனை செய்து வந்தால் ராகு, கேது மற்றும் சர்பதோஷம் விலகும் என்பது நம்பிக்கை. மாங்கல்ய பலனும் கிட்டும். திருமண தடை உள்ளவர்கள் இத்தலம் வந்து வழிபட்டால் அத்தடை நீங்கும். அருள்மிகு பக்தவச்சல பெருமாள் திருக்கோவிலின் பிரம்மோற்சவம் 3/4/2026 வெள்ளிக்கிழமை தொடங்கி வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. 10/4/2026 வெள்ளிக்கிழமையாகிய இன்று தேர் திருவிழா. அதிகாலையிலேயே திருத்தேருக்கு பெருமாள் எழுந்தருளிவிட்டார். பக்தர்கள் வடம் பிடிக்க திருத்தேர் திருநின்றவூர் வீதிகளில் அழகுடன் அசைந்தாடி வந்தது. பக்தர்களின் கோவிந்தா எனும் கோஷம் விண்ணதிரச் செய்தது. அந்த காட்சியைத்தான் காண்கிறீர்கள். இல்லத்தில் இருந்தபடியே இந்த ரதோற்சவத்தை கண்டுகளிக்கும் உங்களுக்கும் பக்தவச்சல பெருமாளின் பரிபூரண அருள் கிடைக்க வேண்டுகிறேன். வாருங்கள், தேர் திருவிழாவுக்கு பயணிப்போம்.
போங்க. ரைட் சைட்ல இருக்கும். கையில தாண்டி உள்ள வராதீங்க. உள்ள போங்க. உள்ள போங்க. அந்த பச்சை கலர் காம்பவுண்ட்ல இருக்கவங்க கேட்டுக்குள்ள போங்க. பச்சை கலர் காம்பவுண்ட்ல இருக்கவங்க கேட்டுக்குள்ள போங்க.
கொஞ்சம் தயவு செய்து உள்ள போங்க. சரி, நான் சொன்ன உடனே மூவ் பண்ணுங்க.